உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மே 18 தமிழீழ இனப்படுகொலை நினைவு நாள். இன்று பல உயிர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்த நாள். உலக நாடுகள் அனைவரும் வேடிக்கை பார்த்தனர். 1948 அன்று இலங்கைக்கு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. 133 வருடம் கழித்து சுதந்திரம் கிடைத்தது. அப்பொழுது அந்நாட்டில் சிங்களர்கள் மற்றும் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்து வந்தனர். சிங்களர்கள் தமிழர்களை அப்போதைய காலகட்டத்தில் இருந்து வன்முறை அடக்குமுறை செய்து அவருடைய உரிமைகளை பறித்து வந்தனர். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு அதை அபகரித்து நாடு கடத்துதல், குடியுரிமையை அகற்றுதல், இந்த மாதிரிய பல மோசமான வேலைகளை அப்போதைய காலகட்டத்திலிருந்து செய்து வந்திருந்தனர். தமிழர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பிடிக்காது. அதோ ஒரு காரணத்தினால் தமிழர்களை வன்கொடுமை செய்கிறது, சிறை பிடிக்கிறது, என்ன காரணம் என்று தெரியாமலே அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி மிக மோசமான வேலைகளை பார்த்து கொண்டு இருந்திருக்காங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அந்த இலங்கை அரசு ஒரு நாள் ஒரு தமிழரான ஒரு குருவை, ஒரு அர்ச்சகரை நடு ரோட்டில் கண்முன்னே இருக்கிறாங்க. அப்படி ஒரு வன்கொடுமையை பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் யோசிக்கிறாரு, ஏன் இந்த தமிழர்கள்லாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன் உங்களை வன்கொடுமை செய்கிறாங்க, உங்களை ஏன் அடித்து சித்திரவதைப்படுத்துகிறாங்க, இதுக்கு என்ன காரணம், ஏன் இன்னும் தமிழர்களை அடிமையாகவே வச்சிட்ருக்காங்க, இது எப்போ தான் மாறும் அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த சின்ன பையனுக்கு தோணுது. அந்த சின்ன பையன் யார் என்றால் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்தான். அப்போது அவர் எடுத்த முடிவு, ஒரு தமிழினம் அடிமையாக இருக்கக்கூடாது, மீட்டு அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு உரிமை சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய ஒரே தலைவர் அவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்தான். அதற்காக 1976 அப்பொழுது த லிபரேஷன் ஆஃப் டைகர் தமிழீழம், அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கொண்டு வராங்க. இந்த அமைப்போட தலைவர் யாருன்னா தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தான் கொண்டு வந்து அந்த அமைப்போட தலைவராக இருக்காங்க. அவருடைய நோக்கமே இந்த அடிமைத்தளத்திலிருந்து தமிழர்களை விடுவித்து ஒரு தமிழீழ ஒரு தாயகம் உருவாக்கப்பட வேண்டும், அப்படி ஒரு எண்ணத்தில் தான் அவங்க கொண்டு வந்தது. இனியும் அடிமையிலாக நம்ம மக்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அந்த மக்களுக்காக பாடுபட்டு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டசபை நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாத்துலேயுமே அவருடைய குரல் ஒலிச்சு ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம மக்களுக்கு வராதா என்று எண்ணி அடுத்தடுத்து அவருடைய விடாமுயற்சியினால் நிறைய போராட்டங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் தமிழ் மக்களுடைய அந்த ஒரு உணர்வை புரிஞ்சுக்கிறவே இல்லை சிங்கள அரசு. அதன் விளைவாக பல உயிர்கள் அளிக்கப்பட்டது. 1976 76
1000த்திற்கும் மேற்பட்ட ஒரு தமிழர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க சிங்கள அரசு மூலமாக. அந்த ஒரு இன வெறினால் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஒரு பெரிய ஒரு போரா 2009 மே 18 அப்பொழுது ஒரு தீவிர போராக சிங்கள அரசிற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் ஒரு போர் நடந்தது. இதில் தமிழர்கள் 1,00,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவருடைய குடும்பம் அழிக்கப்பட்டது. ஒரு இனம், தமிழக இனமே அழிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு கிராமத்தில் பல உயிர்கள் அழிக்கப்பட்டது. இதற்கு காரணம் தமிழன் என்ற ஒரு இனம். அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அழிச்சிருக்காங்க. எத்தனை காலத்துக்கு தான் நாம் அடிமையாகவே இருக்க போகிறோம்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இலங்கையில் அடித்தாங்க, அமைதியாக இருந்தோம். நம்மளுடைய மீனவர்களை இலங்கை அரசு சுட்டுக்கொண்டு எத்தனை பேர் இறந்துருக்காங்க? 14,000த்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இறந்துருக்காங்க. எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்குது இன்னுமே. அப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அடித்தாங்க நம்மளை தமிழர்களை, அப்பையும் பொறுமையாக இருந்தோம். சொந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பலர் போராட்டம் பண்ணாங்க. அதில் ஒரு 13 பேர் ஒரு அப்பாவி மக்களை சுட்டு கொன்னாங்க. எந்த ஒரு காரணமே இல்லாமல் சுட்டு கொன்னாங்க. இதுவரைக்கும் விடை தெரியாமல் அவங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாமல் அது காரணமானவங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் இதுவரைக்கும் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மக்களாயினம், சாதி, மதம் இதைத்தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். ஒரு இனம் அழிக்கப்படுது, அதை யாருமே நினைக்க மாட்டேங்கிறோம். நாம் அனைவரும் சாதி, சமயம் இதை ஒதுக்கிட்டு தமிழர்களாக ஒன்றிணைந்தால் இங்கே அனைத்துமே பாதுகாக்கப்படும். இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும். அனைத்து உறவுகளுக்கும் ஒரு நல்ல சுற்றுச்சூழல் அமைக்கப்படும். நம்ம அதை கடைபிடிக்காமல் சாதி மதம்னு சொல்லி அதில் போயிட்டு நம்மளுடைய மனித நேயமே இங்கே அழிஞ்சிட்ருக்கு. இலங்கையில் நடக்கிறது அந்த பிரச்சனை நம்மதுக்கு நடக்காததுன்னு என்ன நிச்சயம்? துப்பாக்கிச்சூடு அங்கே நடந்துட்டுருக்குது. எங்கேயோ தானே நடக்குது, எங்கேயோ தூத்துக்குடியில் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனசு இன்னும் இது பண்ணிட்டுருக்கு. அதே நிலைமை நம்மளுடைய ஊருக்கும் நம்மளுடைய சொந்தக்காரர்களுக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளுடைய வராமல் இருக்குதுங்க. நமக்கு அடித்தா மட்டும்தான் நமக்கு வலிக்க தவிர மற்றவங்களுக்கு அடித்தா ஏன் அந்த ஒரு வலி நமக்கு இருக்க மாட்டேங்குதான். அந்த உணர்வு கர்நாடகாவில் அடித்தா கர்நாடகக்காரர் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வருவாங்க. கேரளாவில் அடித்தா கேரளாவில் உள்ள எல்லாருமே ஒன்று சேருவாங்க. தமிழர்களை அடித்தா மட்டும்தான் எல்லாம் தனித்தனியாக போயிடுறீங்க. காரணம் சாதி, மதம். இதனாலேயே எல்லாம் பிரிஞ்சு போய் ஒரு இனம் அழிக்கப்பட்டுருக்கு. இத்தனை பேர் கொண்டிருக்காங்க. உலக நாடுகளே வேடிக்கைப்பட்டது பார்த்துருந்துருக்கு அந்த மே 18. இதே அழிவு இன்னுமே அந்த மக்கள் ஒரு சுதந்திரமாக இல்லை, இருக்க முடியல. இன்னுமே நம்மளுடைய மீனவர்கள் கொண்டுட்டு தான் இருக்காங்க அங்கே. ஏன்? எதுக்கு காரணம்? தமிழர்கள் என்ற தமிழன் என்ற அந்த ஒரு நேம், அதுக்காண்டி தான் கொண்டுட்ருக்காங்க. இதே இது கடந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கள மீனவர்கள் நம்மளுடைய இந்திய பாதுகாப்பு படைத்து
அரெஸ்ட் பண்ணியிருக்கு. எதுவுமே நம்ம அதை சுட்டுக் கொள்ளலை. ஆனால் அவங்க மட்டும் ஏன் சுட்டுக் கொண்டாங்க, சிறையை பிடிக்கிறாங்க, போட்டுகளை சேதப்படுத்துகிறாங்க? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சாதி சமயத்தை கடந்து என்னைக்கு நாம் அனைவரும் ஒரு இனத்தை பாதுகாக்க போராடுகிறோமோ அன்னைக்கு இந்த நாடு, இதனுடைய தமிழகம் வளர்ச்சியடைந்த ஒரு நிலைக்கு போகும். இங்கே கனிமலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு ஒரு நல்ல சுதந்திரமான சூழ்நிலை அமையும். போராடினா மட்டும்தான் கிடைக்கும். மாற்றத்தை நம்மிடமிருந்து தான் கொண்டு வரணும். இந்த மே 18 தமிழீழ இனப்படுகொலை நினைவு நாள் என அறிவித்தது கனட அரசு அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து கொண்டாடி அன்றிலிருந்து நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் ஒரு இனம் அழிந்தது நினைக்கக்கூடிய முடியல. அங்கே அந்த நினைவு தினத்தை கூட அனுசரிக்கிறதுக்கு அந்த அரசு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. அந்த முள்ளிவாய்க்கால் அந்த ஒரு பகுதியிலேருந்து எதுவுமே பண்ண முடியல. தலைவர் இறந்திருக்காரு. மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது அந்த இலங்கையில். நமக்கான ஒரு பாதுகாப்பே இல்லாமல் தான் இருக்கு. இந்த 2004 தமிழில் இந்த விடுதலை புலிகளோட அமைப்புலேருந்து ஒரு முதன்மையான ஒரு தளபதி, ஒரு என்னத்தை சொல்கிறதுனே தெரியல, கருணான்னு ஒருத்தர் நம்மளுடைய ஒரு அமைப்பில் இருந்துட்டு போயிட்டு சிங்களத்தில் சேர்ந்து அந்த முள்ளிவாய்க்கால்லேருந்து என்னென்ன நம்மளுடைய அந்த இராணுவ தளவாடங்கள் என்னென்ன இருக்குது எல்லாம் சொல்லிக் கொடுத்து மக்களை கொள்றதுக்காண்டி அவரோட ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு மோசமான ஒரு துரோகி அவர். ஒரு இனம் அளிக்கப்படுதுன்னு ஒரு உணர்வு இல்லாமல் பல உயிர்கள் சாகுற ஒரு உணர்வு இல்லாமல், ஒரு மனிதனே இல்லாமல் சேர்ந்த ஒரு துரோகி அவர். மக்களாகிய உங்களிடம் நான் அன்பு கொண்டு தயவு கொடுத்து கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். சாதி மதம் இவற்றை கடந்து நம் அனைவரும் ஒரு இனம் என்று ஒன்றிணைந்து ஒரு தமிழினம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா இலங்கையில் அடித்தாங்க, அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி தமிழகத்துக்கு வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே தமிழகத்துலேயும் அடித்தாங்கன்னா எங்கே போவீங்கன்னு தான் நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த சாதி மதம் அதுலேயே போயிட்டுருக்கோம். எங்கே எவனுக்கும் ஏதோ நடக்கட்டும் அப்படி ஒரு உணர்வோடு தான் போயிட்டுருக்கனே தவிர ஒரு இனத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இதில் யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், சாதி மதம் இவைகளை கடந்து இந்த தமிழினம் பாதுகாக்கப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஒரு வீர வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.